மாமன் ஆக்டர் சூர்யா அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் குடும்ப திரைப்படம். ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கிற ஒரு திரைப்படமா இந்த மாமன் படம் அமைஞ்சிருக்கேன். இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாசம் முடிய போகுது. 5 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 படம் வந்திருக்கும் தமிழ்ல மட்டும். 100 படத்துல 5 படம் மட்டும் தான் ஹிட் ஆயிருக்கு. மீதி 99 படங்கள் தோல்வி பெற்ற படமாவே தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்சிருக்கேன். இந்த வெற்றி பெற்ற 5 படங்கள்ல இந்த மாமன் படமும் இருக்கு. கம்மி பட்ஜெட்ல எடுத்து நல்ல லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படமா இந்த படம் மாறி இருக்கு. இது வரைக்கும் வர்த்தக ரீதியா இந்த படம் 30 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வரவேற்பு. என்னதான் நம்ம சூர்யா அவர்களுக்கு லாஸ்டா விடுதலை 2 பெருசா போல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாமன் படம் தாறுமாறான வரவேற்பு. குடும்ப ரசிகர்கள், குடும்பத்தரம் வாய்ந்த ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த நிறைய கண்டென்ட், சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. ஃபேமிலியா ஒரு படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். வர்த்தான ஒரு திரைப்படம் தான். ஐ மீன் பார்க்கறதுக்கு சில பல காட்சிகள் கிரிஞ்சாகவும் டிவி சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்களுக்கு அது நல்லா தான் இருக்கும். அது வேற விஷயங்கள். சரி, இந்த மாமன் திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். என்னடா சொல்ற, போன வாரம் தான் உனச்சு அதுக்குள்ள ஓடிடியா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஓடிடி பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய சம்பவமா இந்த மாமன் திரைப்படம், மாமன் உங்க வீடு தேடி வராப்புல. ஸோ இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா தியேட்டர்ல போய் பாருங்க. இன்னமும் தியேட்டர்ல ஓட போகுது. ஜூன் 5 வரைக்கும் இந்த படம் தியேட்டர்ல இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இல்லை எங்களை தியேட்டருக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சம்பவம் இருக்கு. சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்றேன்.